Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இயங்கி வந்த ரயில்வே மெயில் சர்வீஸ் நிலையத்தை திறக்க வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டிவனம் தலைமை தபால் நிலையம் எதிரில் திண்டிவனம் ஒருங்கிணைந்த அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மைனாரிட்டி பாஜக அரசை கண்டித்து 50க்கும் மேற்பட்டோர் முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தலைமை தபால் நிலைய அலுவலரிடம் ரயில்வே மெயில் சர்வீஸ் நிலையத்தை திறக்க மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மழை காரணமாக தற்காலிக நீர்வீழ்ச்சிகள் உருவாகியிருப்பது சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. கொடைக்கானலில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் எலிவால் அருவி, வெள்ளி நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேலும் புலிச்சோலை, செண்பகனூர், பெருமாள்மலை, போளூர், கூக்கால் போன்ற பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே புதியதாக சிறு சிறு அருவிகள் தற்காலிகமாக தோன்றி நீர்வீழ்ச்சிகள் நகரமாகவே காட்சியளிக்கிறது. அருவிகளில் கொட்டும் நீரை கண்டு சுற்றுலா பயணிகள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் ஆதிபுரீஸ்வரர் கவசம் திறக்கப்பட்டதை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடந்த 3 நாட்களாக சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் சுவாமி தரிசனம் செய்வதில் ஒருவருக்கொருவர் முந்தியதில் பெண் ஒருவர் மயங்கி விழுந்தார். இதனை அருகிலிருந்த கோவில் நிர்வாக தன்னார்வலர் கைகட்டி வேடிக்கை பார்த்தது பக்தர்களிடையே முகசுளிப்பை ஏற்படுத்தியது. மேலும் கோவில் நிர்வாகம் முன்னேற்பாடுகளை முறையாக செய்யாததால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து கூட்ட நெரிசலில் மூச்சுவிட முடியாமல் பெண் ஒருவர் மயங்கியது பக்தர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. தேனி பெரியகுளம் கண்மாய்க்கரையில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு மாற்று இடம் வழங்க கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பெரியகுளம் கண்மாயை தூர்வார ஆக்கிரமிப்புகளை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டதை அடுத்து பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அப்பகுதியில் 40 ஆண்டுகளாக வசித்து வரும் குடும்பங்களுக்கு இடத்தை காலி செய்ய நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனால் பாதிக்கப்படும் பொதுமக்கள் 40 ஆண்டுகளாக மின் கட்டணம் மற்றும் குடிநீர் கட்டணம் முறையாக செலுத்தி வருவதாகவும் காலி செய்யும்படி கூறினால் வீதியில் நிற்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் ஆட்சியரிடம் மனு அளித்து மாற்று இடம் வழங்க கோரிக்கை விடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஆனைக்குன்னம் ஊராட்சிக்குட்பட்ட பிள்ளையார் கோவில் தெருவில் புதிய சாலை அமைப்பதற்காக தொடங்கிய பணிகள் முடிக்காமல் விடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சுமார் 1000 மக்கள் வசிக்கும் இந்த பகுதியில் ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் 1 மாத காலமாக சாலை பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தோண்டிய பள்ளத்தால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலை பணிகளை துரிதமாக முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளுக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.